தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், மத்திய மற்றும் தென் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதி வரை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா கடலோர பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 நாட்களில் பதிவான மழையின் அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோழியார் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் பாரியூர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கிடம்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, தேனி மாவட்டம் தேக்கடி, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, தென்காசி மாவட்டம் அடவினையார் அணை, நாமக்கல் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணை ஏஆர்ஜி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 36.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.